வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியும் ஜெயிக்கணும்னு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் பெண்களை கவர வரப்போகிறது இன்னொரு புதிய அறிவிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரேஷன் பொருட்கள்லாம் நேரடியாக வயதானவர்களுக்கு வீட்டிலேயே செல்லக்கூடிய விஷயத்தை வரக்கூடிய நாட்களில் 2-3 நாளில் முதலமைச்சர் துவக்கி வைக்கிறாரு. நலத்திட்டங்கள் யார் செஞ்சாலும் சரிதான், ஏன் இவ்வளோ நாளாக செய்யவில்லைங்கிற குறை இருந்தாலும் இப்போ செய்கிறாங்களே அப்படின்ட்டு. சரி, என்ன இந்த புதிய திட்டம் அப்படின்னா, டாஸ்மார்க்கில் தமிழ்நாட்டில் மொத்தம் 4857 கடைகள் இருக்குது. மொத்தமே ஒரு வருஷத்தில் பார்த்தா ஒரு 8 நாள் லீவ் வருது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளிலாம் ஒரு 8 நாள் லீவ் வருது. மற்ற எல்லா நாளும் கடை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 150 கோடி வருமானம் கிடைக்குது. விழா காலங்களில் இன்னும் அதிகமாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படிப்படியாக ஒரு 500 கடைகளை குறைக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே திமுக சொல்லியிருந்தாங்க, கனிமொழி சொல்லியிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர் வரும்போது கொஞ்சம் ஏரியாவில் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு மாறினார். அதுக்கப்புறம் நடக்கலை. இப்போ என்னென்னா, மாதத்தில் முதல் நாள் 1வது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாள் அன்று டாஸ்மார்க்கு விடுமுறை அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவை இப்போ அமைச்சரவை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். அது இப்போ பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படும் சமுதாயத்தில். சரி, பரவாயில்லப்பா, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா. அதாவது என்ன, தேர்தலுக்காக பண்ணுறோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா. ஒன்றும் இல்லை, இந்த ஜூவியில் கட்டுரை பார்த்துருப்பீங்க. ஜூவி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளுத்து தான் கட்டுரை எழுதுவாங்க. நியாயமாக அப்படி தான் எழுதணும். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம். ஆனால் அவங்களே சொல்கிறாங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போயிருந்தோம், நல்ல கூட்டம், நல்லதான் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்கள் இது சரியாக பண்ணால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் அவர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கக்கூடும். மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள கட்சிக்காரங்களுக்கே என்ன வருத்தம்னா, பிடிஆரெல்லாம் மாற்றியிருக்க வேணாம், அவர் இருந்தால் நிதி நிர்வாகம் இந்த அளவுக்கு போயிருக்குமா? ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்தவர் பிடிஆர். இன்றைக்கி திமுகவில் ஓரளவுக்கு நாலேஜ்ஃபுல்லாக அப்படின்னு எடுத்தோன்னே ஞாபகத்துக்கு வருது பிடிஆர் தான். அவர் ஒரே ஒரு ஆடியோவுக்காக நீக்கினதை திமுக தொண்டர்களே விரும்ப மாட்டார். நீங்களே பார்த்துட்டு இருக்க திமுக தொண்டர்களே சரியாக தப்பான்னு சொல்லுங்கள். இன்னொன்று, இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் பெரும்பாலும் அவர்களுக்கு அதாவது அவங்க ஆட்சி நடக்குதாங்கிறதே சந்தேகம். அதிமுகவும் பிஜேபிக்காரங்களுக்கும் நிறைய டெண்டர் போடுது, திமுககாரர்களுக்கு போகல. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி நன்றாக இருந்தால் எல்லாரும் நன்றாக இருந்தால், இன்றைக்கி திமுகவில் ஒரு சிலர் மட்டுமே நன்றாக இருக்கிறார்கள், நிர்வாகிகள் நன்றாக இல்லை. பார்த்துட்டு இருக்க திமுக உடன்பிறப்புகள் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம சொல்கிறது உண்மை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அதற்கு பல சான்றுகள் என்னால் சொல்ல முடியும். 1-to-1 நிகழ்ச்சியின் முதல்வர்கிட்ட அனுப்பப்படுற இதில் அவங்களுடைய ஆதங்கத்தையே சொல்ல முடியல. யாரை பற்றி புகார் சொல்லணுமோ அவங்க 2 பேருமே அங்கே உட்காந்துருக்காங்க. புகார் பெட்டியில் போட்டாலும் அவங்கக்கிட்ட தான் போகுது. வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, முதல்வர் காதுக்கு நிறையா போக மாட்டேது. முதல்வர் காதுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக கோவப்படுவார். முதல்வருக்கே தெரியாமல் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில். இதுக்கு நம்ம பல உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி காவல்துறையில் நடக்கக்கூடிய அத்துமீறல், ஜெய்பீம் பார்த்துட்டு நான் நெகிழ்ந்து போயிட்டேன், அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் இதெல்லாம் ஏற்றுக்குவாரா? திருப்போன விஷயம் முன்னாடியே முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? வேகமாக ஆக்ஷன் எடுத்திருப்பார்ல. பல்லு பிடுங்கின பல்வீர் சிங் இன்றைக்கி நல்ல பொறுப்பில் இருக்கார். ஒரு மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஒரு அம்மாவை அடித்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அவரும் பெரிய போஸ்ட்டில் இருக்கார். ஸ்டெர்லைட் ஆலையை சுட்டு கொண்டாங்கல்ல, அதில் யார் தலைமையேற்று நடத்துகிறாங்களோ அவங்களுக்கும் பெரிய பதவி கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க இந்த கவர்மெண்ட்டு தான். அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல. போன கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் யாரெல்லாம் மோசம் அதிகாரிகள்னு சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே. அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிர்வாகிகள்கிட்ட பல பேர்கிட்ட அந்த குரல் இருக்குது. தலைவர் நல்லவர்ப்பா, தலைவருக்கு தெரியாமல் அதிகாரிகள் சேர்ந்து இந்த மாதிரி ஆட்சியை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க, முட்டுச்சந்தில் கொண்டு விட்டாங்கிற பெரிய குரல் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, மீடியா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி தமிழகம் முழுக்க பாருங்கள், பேப்பரை எடுங்க, ஒன்றும் வேணாம். இன்றைக்கி ஆசிரியர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? போக்குவரத்து ஊழியர்கள் நிம்மதியாக? போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணிக்கொடை 2 வருஷங்க அப்புறம் தான் கொடுக்குறீங்க. இப்போ என்ன கணினி ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, கணினி ஆசிரியர்கள் ஸ்ட்ரெயிட்டாக படிச்சுட்டு வராங்க, அவங்கள எடுக்காமல் ஆய்வக பணியாளர்களுக்கு கணினி ஆசிரியர்கள் மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஊதியம் வெறும் 15,000 20,000. அப்போ நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறாங்க. பேராசிரியர்கள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறாங்க. அப்போ அவர்களுடைய மனக்குமுறல்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கண்டிப்பாக ஆகுமாவதா? ஒரு காலத்தில் தபால் ஓட்டு எடுத்தீங்கன்னா, தபால் ஓட்டுனாவே திமுக தான். அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும். இன்றைக்கி ஆசிரியர்கள்லேருந்து ஜாக்டோஜியோலேருந்து ஒட்டுமொத்த அந்த அரசு இயந்திரமே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் வெளியூர் போகும்போது தலைமைச் செயலக ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க.
தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நிதி துறையை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி எல்லாத்தையும் ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்ட்டு அவருடைய ரூமுக்கு போய் எல்லாரும் போராட்டம். ஆனால் இன்ன வரைக்கும் அவரை மாற்ற முடியல. எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றுறாங்க, அவரை மட்டும் மாற்ற முடியல. என்னன்னு கேட்டால் அவர் பெரிய இடம்னா எல்ஐசி மேலே மாடியாங்கன்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலவரம். இப்போ கூட பாருங்கள், டிஜிபியை போடுறதுல 1000 சிக்கல். ஏன்னா டிஜிபியை போட்டால் நேர்மையாக 2 அதிகாரிகள், ஒன்று சீமா அகர்வால்னு அவங்க தான் இப்போ வரணும், இல்லை ரத்தோர். சீமா அகர்வாலை போட்டால் ரொம்ப ரொம்ப நியாயமான அதிகாரி, இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறையும் ஏடிஜிபி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் வருவதை தடுக்கிறார்கள்னு பக்கமாக பல பத்திரிகை எழுது. ஒரு பத்திரிகை எழுதுக்கலாம், ஆனால் ஆதாரம் வேணும். ஏகப்பட்ட பத்திரிகைகள் அதை பற்றி எழுது. டிஜிபி அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இவர்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு இருக்கிறது நிச்சயம். இப்படி என்னென்னா ஒரு தரிகெட்டு இந்த நிர்வாகம் போயிட்டு இருக்கும்போது எப்படியும் ஜெயிக்கலான்னு ஓரணியில் சம்பளகம், உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், ஏதோ கவர்ச்சிகரமான பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்கள் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஆட்சியை பார்ப்பது, முதலமைச்சர் நல்லவர்ப்பா, ஆனால் ஆட்சியை அதிகாரிகள் நடத்துகிறாங்க, அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக போடுறது இன்னும் கூடுதல் வலு சேர்க்கும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம். தங்கம் தென்னரசு நிதித்துறையை கவனிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நிதித்துறையை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார். அதை நீங்கள் அமுதா அவர்கள்ட்டையோ யார்கிட்டையோ கேட்டால் சொல்ல முடியுமா? சொன்னால் சரியாக வருமா? ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி சுகாதாரத்துறை பற்றி சொல்கிறாரு. சுகாதாரத்துறையில் இதுக்கு முன்னால் 4-5 பேர் வந்து போயிட்டாங்க. இப்போ கடைசியாக வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் இருக்கார் நினைக்கிறோம். அப்போ ராதாகிருஷ்ணன் எந்த அளவுக்கு புள்ளி விவரங்களை தர முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரசு அலுவலக தமிழகம் முழுக்க அரசு ஹாஸ்பிட்டலுடைய நிலை என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு கட்டடத்தை தொடங்கி வைக்கிறாங்க, உள்ளே போய் பார்த்தா பல கட்டுமானமே இல்லை, பல உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை, ஐசியூவில் இருக்கிறதா தமிழக சுகாதாரத்துறைன்னு ஜூபியில் கட்டங்கட்டி போடுறாங்க. ஏற்கனவே காவல்துறை சீரழிந்த 2 பேர்னு அது ஒரு கட்டங்கட்டி போடுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் போதும் நல்ல திட்டங்களை திமுக பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் கவர்ச்சிகரமான திட்டங்கள், இன்னொரு பக்கம் மீடியா பலம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் நல்ல வேட்பாளர்களை, பசையுள்ள வேட்பாளர்களை நிறுத்துவது, எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்துவது, இன்னும் குறிப்பாக ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவது. மாப்பிள்ளையோட வேலை மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியாவோட வேலை ஸ்டாலினுடைய பிம்பத்தை ஏற்றுறது. தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலம் ஆயிடுச்சு பாருங்கள். ஜிடிபி நம்ம மகாராஷ்டிரா 50 லட்சம் கோடி, ஆனால் நம்ம 35 லட்சம் கோடி வந்துட்டோம் ஜிடிபி. இது ஒரு பெரிய சாதனை. இரட்டை இலக்கத்தில் வந்திருக்கோம். நம்ம ஒன்று சொன்னோம், இரட்டை இலக்கத்தில் வராங்க, மக்களை ஏமாற்றலாம். ஓரளவுக்கு படித்தவங்க என்ன சொல்கிறாங்க சார், 3 செக்டாராக இருக்குது சார். பிரைமரி செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான துறை 3 துறை இருக்குது. அதாவது சேவை திட்டம். சேவைனா என்னது? நம்ம இந்த சுகி கடை வச்சிருக்கு நடத்துறது, இதெல்லாம் சேவை. இந்த சேவைக்கு கவர்மெண்ட் கரண்ட் மட்டும்தான் கொடுக்கும். அதெல்லாம் தனிநபர் உழைப்பால் வருவது. அதில் 57% நம்ம இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 37% இருக்கும். பிரைமரினா அதான் முக்கியம். விவசாயத்துறையில் -5 இருக்கும். -5 விவசாயத்துறை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி முதலீடுக்கு வந்தீர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்கள்? நமக்கு ஒன்றும் புரியலையே. நீங்களோ பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் நம்மளாம் உழைக்கிறதுனால அந்த 57% வந்திருக்குது. அது எடப்பாடி இருந்தாலும் வரும், யாராக இருந்தாலும் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் பிரைமரியில் முன்னுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் உழைப்புக்கு நீங்கள் மார்த்தட்டி. தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ் மக்களின் வெற்றி, இது தமிழக அரசின் வெற்றி அல்ல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியை. வேற வழி இல்லை அப்படின்ட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்டினும் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது இப்படியே போகுமான்னு நினைக்க முடியாது. தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமாங்கிற தேர்தல். இங்கே பிஜேபி வேணுமா வேணாமான்னு நீங்கள் ஒரு மேட்டரை கொண்டு வரீங்க. தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே ரொம்ப உஷாரானவங்க. உங்களுக்கு தெரியும், சென்ட்ரலுக்கு கைக்கு போடுவாங்க, கீழே ரெட்டலைக்கு போடுவாங்க. ஊர்லலாம் அப்படி பேச்சு. அதனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை துரத்துவாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது போன தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு 66 சீட்டு, பிஜேபிக்கு சீட்டு, ராமதாஸ் ஐயாவுக்கு சீட்லாம் எப்படி கொடுத்தாங்க? சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் எடப்பாடி வேணுமா வேணாமா? போன தடவை, இந்த தடவை ஸ்டாலின் வேணுமா வேணாமா? இதில் யார் ஜெயிக்க போகிறார்கள் தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் இப்போ ஜெயிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கூட்டணி இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிய கட்சி வருது, ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு கூட்டம் கூடுது, ஆர்கனைஸ் பண்ண ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க. இடி, சிபிஐ, தேர்தல் ஆணையம் வரைக்கும் கூட கூட்டணியில் கொண்டு வராரு. உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கப்போ அவருக்கும் ஆள் இருக்காங்க. 2 மலைகள் மோதிக்கொள்கிறது. நடுவில் விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.